அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த 100 வருஷத்துக்குள்ள நீங்க வரலாற்றை சுருக்கிக்கிறீங்க. பெரியாருக்கு பிறகு தான் தமிழக வரலாறு அப்படிங்கிறத நீங்க சொல்ல வரீங்க. அப்படிங்கிறத தானே அவர் கேள்விக்குட்படுத்துறாரு. பெரியாருக்கு பின்பு தமிழக வரலாறு எழுதப்பட்டுச்சா இல்லையா? பெரியாருக்கு பின்பு தமிழ் மொழி வரலாறு மறுசீரமைக்கப்பட்டதா இல்லையா? அவர் வாதத்துக்கு வருவோம். பெரியாருக்கு முன் ஒரு வள்ளுவர் இருந்தார். பெரியாருக்கு முன்பு ஒரு ஔவையார் இருந்தார். பெரியாருக்கு முன்பு ராஜராஜ சோழன் இருந்தார். பெரியாருக்கு முன்பு ஒரு ராஜேந்திர சோழன் இருந்தார். பெரியாருக்கு முன்பு ஒரு தொல்காப்பியர் இருந்தார்கள். அந்த காலத்துக்கும் பெரியார் காலத்துக்கும் ஏறத்தாழ 2000 ஆண்டு இடைவெளி. 2000 ஆண்டு இடைவெளியிலேயே ஏன் தமிழ் புலவர்கள் யாருமே வரல? ஏன் கருத்தியல் பண்ணல? நீங்கள் அரசியல் மாற்றம் என்பது 1900லாம் உலகம் முழுக்க மானுடம் பிறந்தபோது என்ன மொழி பேசுறது செந்தமிழன் சீமானா? செந்தமிழன் சீமான்கிறவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கே செந்தமிழங்கிற பேரை 2013 செபஸ்தியானுங்கிற அப்பா பேரை கெஜெட்டில் ராஜீவ்காந்தி மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, செபஸ்தியன்னு நீங்கள் தான் செந்தமிழ் சீமானுங்கிற பேரை நான் என்ன சொன்னால் அண்ணனுக்கு பேர் வச்ச தம்பின்னு வச்சுக்கோங்க. நான் தான் வச்சேன். இன்றைக்கி அண்ணன் சொல்ல முடியாது, தற்குறிக்கு பேர் வச்சேன்னு வச்சுக்கோங்க. நான் தான் வச்சேன். சட்டப்படி ஒரு இது ஒரு நாள் நம்ம வைக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த வரலாறு சீமான் மறைக்கிறான்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. இந்த ஒரு விஷயத்தினால வெறுப்போட இவ்வளோ அணுக வேண்டியது இருக்குது. ஏன்னா சீமானுடைய சொல்லாடல், சீமானுடைய உடல் மொழி மிகவும் அருவருக்கத்தக்க இருக்குது. திராவிட இயக்கம் செய்த சாதனைகளை நீ விமர்சனம் பண்ணலாம். ஆனால் தந்தை பெரியார் என்கிற அந்த பெருங்கிழவன் தமிழ் சமூகத்துக்கும் தமிழர்கள் அவரும் வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்துங்க. எந்த மாற்று கருத்துலையே சீமான் தற்கொலை செய்வது விமர்சனமா? இல்லை, அப்போ அவர் வந்து சீமான் செய்வது விமர்சனமா? சொல்லுங்க. அவர் விமர்சனமா தான். என்ன விமர்சனம்? இல்லைன்னா அவர் சொல்றாரு, இப்போ நீங்களும் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க, அவர் ஆதாரம் கேட்டுட்டே இருக்கிறீங்க, அவர்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியல. அப்புறம் அதை அப்படியே கடந்து போகலாம்ல. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு மக்கள் பிரச்சனைகள் வரும்போது இங்க கருத்தியல் மோதல் உருவாக்குறதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு மக்கள் பிரச்சனைகளை என்னைக்காவது திராவிட முன்னேற்றங்கள் கண்டு காணாம போயிருக்கான்? இப்போ அப்படிதான் இருக்கு. அப்படி இல்லை. ஏன்னா ராஜீவ்காந்தி மட்டும் தான் இதை கேட்குறீங்க. ராஜீவ்காந்தி ஒரு விட நாம் தமிழ் நிகழ்ச்சி நடத்தினால எங்கள் மற்ற ஸ்போக் பர்சன் யாராவது பேசாமல் இருக்காங்களா? மக்கள் பிரச்சனை டெய்லி டிபேட்டில் இன்னைக்கு பட்ஜெட் நாங்கள் பேசாமல் இருக்க போகிறோமா? நேற்று டிபேட் யூஜிசி நாங்கள் பேசாமல் இருக்கோமா? முந்தின நாள் டிபேட் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் பேசாமல் இருக்குமா? டு நாட் எஸ்கேப் பேசி தான் இருக்கோம். இதையும் பேசாமல் இருக்க முடியாது, இதையும் பேசுகிறோம், அவ்வளோதான். இது கொஞ்சம் எவ்வளோ வீரியமாக இருக்கு. தந்தை பெரியார் மீது அவதூறு அழிவிச்சார். முதல்ல அவர் தமிழர் இல்லைங்கிறார். முதல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாருங்கிறாரு. நீ மழைங்கிறாரு, இது மண்ணுங்கிறாரு, நீ வந்தேறிங்கிறாரு. இப்போ இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பதற்கு நாங்கள் ஒன்றும் சுரண்டேற்றவர்கள் இல்லை. நாங்கள் தந்தை பெரியாரால் தமிழ்நாட்டு வளர்க்கப்பட்ட சுயமரியாதைக்காரர்கள். நீ கல்லை விட்டுறீர, நான் குறைஞ்ச வச்சு வெங்காயமாக விட்டுறியன். நீ அணுகுண்டு வயசு ரெடியாக இருக்க, நாங்கள் பெரிய வெங்காயமாக வயசு ரெடியாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாய் அவர் முன்னாடி சொல்ல போனால் புழு அடித்தா கூட புழு துடித்தல்னா, இப்போவும் நாங்கள் அமைதியாக இருந்தோம்னா நாங்கள் ஒன்றை விட ரொம்ப அற்பல் கட்ட புழுக்களாக மாறிடுவோம். அதனால் நாங்கள் எடுத்து பேச வேண்டிய தேவை இருக்குது. உரிய எடுத்து பேசுவோம். அதில் நாங்கள் சமரசம் பண்ணுறதுக்கு இதனால மக்கள் பிரச்சனை திசை திரும்பினா எந்த மக்கள் விடுதலைக்காக தன் வாழ்நாள் கடைசி சாக வரை மூத்திரச்சட்டி பையில் சுமந்து எந்த மக்களுக்காக உழைத்து தமிழ்நாடு பிரைடு தமிழ்நாடு சோசியல் ஜஸ்டிஸ் பிரைடு இந்தியா முழுக்க கொண்டாடுறானோ அந்த கிழவன் மீதே ஒருத்தன் கல்லறிஞ்சிட்டு போகிறான், ஒருத்தன் அவதூறாக பேசுகிறான்னா பார்த்துக்க இருக்க முடியாது. மண்டைக்கு இருக்கிற மூளையா இல்லை மலமான்னு